வணக்கம். என் பேர் கருப்பையா. தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பின் அறக்கட்டளையினுடைய பொருளாளராக நான் இருக்கின்றேன். எங்களது கூட்டமைப்பானது கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக மாற்றுத்திறனாளிகளுடைய சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக நாங்கள் பல்வேறு வகையான சேவைகளை செய்து வருகின்றோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகை, ட்ரைனிங், ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஆண்டர்பிரினர் ட்ரைனிங் கொடுக்குறோம். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வாதார திட்டங்களான அவர்களுக்கு தேவையான பெட்டி கடைகள், தள்ளுவண்டி கடைகள், சின்ன ட்ரேடிங் செய்வதற்கான சிறு சிறு வணிகங்கள், இது மாதிரி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே நாங்கள் செய்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா விளையாட்டு, ஆண்டுதோறும் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி கிராமங்களில் இருந்து மாற்றுத்திறனாளிகளுடைய விளையாட்டு திறமைகளை ஊக்குவித்து அவர்கள் இந்த உலகிற்கு ஒரு திறமையான விளையாட்டு வீரர்கள் என்று காண்பிப்பதற்காக ஒரு மிகப்பெரிய விளையாட்டு நிகழ்ச்சியையும் ஆண்டுதோறும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த விளையாட்டின் மூலமாக இன்றைக்கு பேரா ஒலிம்பிக்கில் மெடல்கள் வாங்குகின்ற பல்வேறு மாற்றுத்திறனாளிகளும் நாங்கள் ஆரம்பத்தில் அவங்களை கண்டறிந்து அவங்களை ஊக்குவித்து நாங்கள் விளையாட்டுகள் தான் இன்றைக்கி நிறைய மெடல்கள் வாங்கிட்டு. அது மாதிரி பல்வேறு வகையான சமூக பொருளாதார விஷயங்களை நாங்கள் மாற்றுத்திறனாளிகள் செஞ்சுட்டு வராங்க. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா திருமணம். கடந்த 10 ஆண்டுகளில் 1500 பேருக்கு நாங்கள் திருமணம் செய்து வைத்திருக்கின்றோம். இந்த திருமணம் செய்து வைத்திருக்கிற தம்பதிகளை ஒவ்வொரு ஆண்டும் 50 பேரை அழைத்து ஒரு பொங்கல் விழாவினை நாங்கள் ஆண்டுதோறும் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இதற்கு மகிழ்ச்சி பொங்கல் அப்படின்ற ஒரு திருவிழாவை நாங்கள் நடத்துகின்றோம். இந்த விழாவின் முக்கியமான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள் திருமணம் செய்து கொண்டால் மாற்றுத்திறனாளிகளுடைய குழந்தைகள் தான் பிறக்கும் என்ற ஒரு தவறான ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. ஆனால் அந்த மாதிரி நம்பிக்கை மிகவும் தவறான நம்பிக்கை என்பதை காட்டுவதற்காகவும், ஏன்னா இதுவரைக்கும் நாங்கள் செய்து வைத்த 1000க்கும் மேற்பட்ட திருமணங்கள் தம்பதிகளுக்கான குழந்தைகள் பிறந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு குழந்தையும் மிகவும் அருமையான குழந்தைகள். ஒரு குழந்தை கூட மாற்றுத்திறனாளி குழந்தைகள் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா கண்பார்வையற்ற மாற்றுத்திறனாளி, இன்னொரு கண்பார்வையற்ற மாற்றுத்திறனாளி திருமணம் செய்து வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கான குழந்தைகள் நல்ல ஆரோக்கியமான நல்ல குழந்தைகளாக இருக்காங்க. அதே மாதிரி வாய் பேச முடியாத, காது கேட்க முடியாத தம்பதிகள் குழந்தை பிறந்திருக்கு. அவங்களும் நல்ல அருமையான குழந்தைகள் தான் பிறந்திருக்காங்க. ஸோ மாற்றுத்திறனாளிகள் இன்னொரு மாற்றுத்திறனாளியை திருமணம் செய்து கொண்டால் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் தான் பிறக்கும் அப்படிங்கிறது ஒரு தவறான நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை உடைக்கிறதற்காகவும் இந்த மாற்றுத்திறனாளி திருமணம் செய்த மாற்றுத்திறனாளி குடும்பங்கள் எவ்வளவு சிறப்பாக ஒரு குடும்ப வாழ்க்கையை, ஒரு இல்லற வாழ்க்கையை நடத்துகின்றனர் என்பதை உலகிற்கு காட்டுவதற்காகவும், ஏன்னா அவர்களும் மற்றவர்களைப் போல நல்ல ஒரு தம்பதிகளாக ஆரோக்கியமான குழந்தைகளை கொடுத்து நல்லபடியாக வாழ்க்கையை வாழ்க்கார்கள் என்பதனை உலகிற்கு காட்டுவதற்காகவும் தான் இந்த மகிழ்ச்சி பொங்கல் என்ற திருவிழாவை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவரும். இந்த ஆண்டு இன்றைக்கு இந்த விழா நடக்கிறது. இந்த நிகழ்விற்கு காலை உணவாக அறம்பொருள் நிறுவனத்தின் மூலமாக ஐக்கியவர் நிறுவனம் எங்களுக்கு 150 சிற்றுண்டி பொட்டலங்கள் எங்களுக்கு இன்றைக்கு வழங்கியிருக்கிறார்கள். அது மிகவும் அருமையான ஒரு சிற்றுண்டி உணவு. அந்த உணவானது மிகவும் சுவையாகவும் அறுசுவையோடும் நல்ல தரமாகவும் இருந்தது. மாற்றுத்திறனாளிகளை சாப்பிட்டு ரொம்ப அருமையாக இருக்குது, நன்றாக இருக்குது என்று எல்லாரும் பாராட்டினார்கள். இந்த அருமையான சிற்றுண்டியை வழங்கிய ஐக்கிய நிறுவனத்திற்கு எங்கள் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி கூட்டமைப்பின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளோம்.